இதுல ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் ம், இருக்கு ப்ரோ. இந்த ம், புதிய தலைமுறை இருக்கு பாத்தீங்களா? ம். இவங்க வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸா திமுகக்கு அகைன்ஸ்டா ஆமா, நியூஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஆமா. ஏன்னா அவங்க இது சேனல் என்ன தூக்கிட்டாங்க. மேட்டர்னா, இந்த ஆமா. சேனல கரூர் தூக்கிட்டாங்க. விவகாரம் குறித்து ம். கன்டினியூஸா நியூஸ் போட்டுட்டே இருந்ததுனால, அந்த சேனல் வந்து இந்த அரசு கேபிள் நெட்ல பிளாக் பண்ணதா சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துட்டே இருந்தது. ஆமா, அதுக்கப்புறமாவே அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸா தொடர்ந்து திமுக அகைன்ஸ்டா என்ன மாதிரியான செய்திகள் போட முடியுமோ கன்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கான். ஆமா, கேப் விடாம போட்டுக்கிட்டே இருக்கான். அதாவது மத்தவங்க எல்லாம் அடிக்கும் போது இவனுக்கு வந்து ரசிச்சானுங்க. ஆமா. திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்தானுங்க. ம். திமுக இப்ப இவங்கள அடிச்ச உடனே பாருங்க அப்படியே உல்டாவா மாறி இப்ப திமுக அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு திமுக வந்து இந்த கேபிள் இஷ்யூ வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் திமுகக்கு பழைய மாதிரி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இந்த ஊடகங்களே இப்படிதான், ஊடகவாதிகளே இப்படிதான் இருக்கானுங்க. ஆமா. அதுவும் அந்த சேனலுடைய வளர்ப்பே எப்படின்னா, குணசேகர், கார்த்திகை செல்வன் இந்த மாரி ஆட்கள்லாம் அண்ட் ஜென்ராம் இவங்கெல்லாம் அங்க வந்து வேல பார்த்த ம். ஆட்கள் இல்லையா? 2015, ரைட். 14ல அந்த பீரியட்ல இருந்தே அ இந்த 3 பேர் முக்கியமானவங்க. இவரு ம். நம்ம சீப்பு கூட அங்க தானே வேல பார்த்துருந்தாரு. அப்போ சீப் வந்து நியூஸ் 18ல. நியூஸ் 18ல இருந்தாரு. அதுக்கு முன்னால அவரு புதிய தலைமுறையில தான் வேல பார்த்தாரு. புதிய தலைமுறையில. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியா? அது நான் சொல்றது தெரியல. ஆனா ஆரம்ப காலத்துல. இவன் ம். இருக்கான் பாத்தீங்களா? இந்த தேவேந்திரன் பழனிசாமின்னு ஒருத்தன் குண்டா ஆமா, இருப்பானே. ஆமா, ஆமா, மாதேஷ் மாமா பையன் மாரி இருப்பானே. ஆமா. அவனும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்பலாம். ஆமாமா. தெரியும், தெரியும். ரங்கராஜ் பாண்டே சார் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பாரு இப்போ. அவனேதான். அவர்தான். அடி வாங்கறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாரி வருவான். ஆமா. அப்போ புதிய தலைமுறை மாரியான ஒரு சேனலுடைய வளர்ப்பே அப்படித்தான். அவங்க அப்படித்தான் வந்திருக்காங்க. அவங்க ப்ரோ திமுக தான் எப்பவுமே. ஆனா ம். அவங்களுக்கு இன்னைக்கு திமுக நீங்க வந்து என்னதான் நீங்க திமுகக்கு ஆதரவா இருந்தாலும், நீங்க உண்மைய சொல்லும்போது, அது திமுகவை பாதிச்சிருச்சு அப்படின்னா, அவங்க உங்களுக்கு எதிராவே அவங்க வருவாங்கன்ற விஷயத்த இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து நேரடியா பார்த்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ம். இப்ப திருப்பி அவங்க வராங்க. இதுல வந்து ப்ரோ டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே அப்படிலாம் இல்ல. இதுல வந்து மக்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து கொண்டு போணும். நீங்க ப்ரோ டிஎம்கே மீடியான்னு ம். சொல்லி நீங்க அனவுன்ஸ்மென்ட் பண்ணா பிரச்சனையே இல்லையே! அப்படி பல சேனல்ஸ் உண்டு. சன் நியூஸ் இருக்காங்க. அவங்கள ப்ரோ டிஎம்கேன்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து நியூட்ரலா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப தான் நமக்கு வந்து கடுப்பாவுது. அப்போ நீங்க ஒரு அஜெண்டாவ செட் பண்ணி மக்கள் கிட்ட ஒரு பார்ட்டியினுடைய விஷயத்த அவங்களுக்கு தெரியாமலே மக்களுக்கு தெரியாமலே அந்த விஷயத்த நீங்க உள்ள கொண்டு வந்து திணிக்கிறீங்க. மக்கள நீங்க ஏமாத்துறீங்க. இதுக்கு பேரு சீட்டிங் ஆக்சுவலி. இத இவங்க பண்ணிட்டு ம். இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உண்ம அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நல்ல விஷயம் தான் அது. இல்ல ப்ரோ. இவனுங்க என்ன ஆனா இத மாரிலாம் நெறைய முறை அடிபட்டுருக்கானுங்க. ம். ஆனாலும் திருந்தவே இல்ல. எப்பவுமே ம். இப்படிதான் இருப்பானுங்க. இப்போ அ கரண் தப்பர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ம். ஆமா. அவருக்கு ம். ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லிட்டு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி இங்க இந்த ஜர்னலிஸ்ட், இந்த ஊடக பொறுக்கிகள் இவனுங்கலாம் சென்னையில உட்கார்ந்து போராட்டம் பண்ணானுங்க. ம்ஹ்ம். அண்ணாமலை வந்து ஏதோ ஊடகவாதிகள வந்து அவமானப்படுத்திட்டாரு சொல்லிட்டு, அண்ணாமலைக்கு எதிரா இங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. இந்த ஹிந்து பார்த்தேன், என்ராம், பார்த்தேன். நக்கீரன் கோபாலு இவங்கலாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க. ம். இப்போ புதிய தலைமுறை சேனல இந்த அளவு பண்ணி வச்சிருக்காங்க. பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எவனும் புதிய பேசல. தலைமுறைக்கு ஆதரவாக எவனாச்சும் ஒருத்தன் வாய தொறந்து பேசுனானா? ம்ஹ்ம். சப்போர்ட்டிவா ஒருத்தனும் பேசவே இல்ல. வாய தொறக்கவே இல்ல. இதுல ம். சமஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, புதிய ஆமா, தலைமுறையில. ஆமா. அவன் தான் தலைமை ஆசிரியர். ஓகேங்களா? ம். ம். இப்போ டிஎம்கேக்கு ப்ரோ டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்றவங்க நெறைய பேர் ஊடகத்துல இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவன் இந்த சமஸ். ஆமா. இவன் வந்து ம். அ புதிய தலைமுறை மட்டும் இல்லாம, ஆல் ஓவர் அந்த நெட்வொர்க் மீடியா நெட்வொர்க் இருக்கு இல்லையா? விஜய் டிவி, ம். ஜீ தமிழ் அந்த புரோகிராம்ஸ்லாம் ரன் பண்ணும்பொழுது, அவங்க அந்த டாபிக் எடுப்பாங்க பாருங்க. ம். அது மாரி டாபிக் எடுக்கிறதுக்கு இவனுங்க தான் வந்து கைட் பண்ணுவானுங்க. அந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இவனுங்க தான் பண்ணுவானுங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் திமுக அகைன்ஸ்டா தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் போயிட்டு இருந்ததுன்னா, அத வந்து டைவர்ட் பண்ற விதமா இவனுங்க வந்து இந்த இந்த டிபேட் ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி டாபிக் வந்து குடுப்பானுங்க. ம். இந்த விஜய் டிவில நீயா நானாலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு டாபிக் ஒண்ணு வரும். ஆமா. அந்த டாபிக்க பார்க்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டாபிக்கு அகைன்ஸ்டா அந்த ஷோக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிப்பாங்க. ம். சோ மொத்த கூட்டமா பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் டைவர்ட் ஆயிட்டு போயிடும். இங்க என்ன நடந்ததோ அது வந்து அத அப்படியே விட்டுருவாங்க. ஆமா. எவ்ளோ விஷயம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஆணவ படுகொலை எவ்ளோ நடந்திருக்கு. ம். ஆனா இதுவரைக்கும் இந்த டிபேட் ஷோஸ்ல நீயா நானா, தமிழா தமிழ் இந்த ஜீ தமிழ்ல தமிழா தமிழா ம். சொல்லிட்டு ஒண்ணு சம்திங் ஏதோ ஒண்ணு வரும். ம். அதுலலாம் இந்த ஆணவ படுகொலை இது மாரியான விஷயம் குறித்துலாம் வாய தொறந்து பேசவே மாட்டாய்ங்க. அந்த கரெக்ட்டு. பக்கமே போமாட்டாங்க. நீங்க வந்து ஹிந்து பெண்களுக்கு தாலி அவசியமா?
ஹிந்து பண்டிகை, இது வந்து ஹிந்து பண்டிகையா, நேரா இப்படி வந்துருவானுங்க. இப்படி குதிச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. ஆமா இவங்க டைவர்ஷன் பண்றதுக்கு தான் என்ன பண்ணணுமோ அது பண்றாங்களே ஒழிய, மத்தபடி மக்களுக்கு நடக்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை இந்த ஊடகங்கள் பார்க்கறதே கிடையாது. உண்மை. அதுவும் சமஸ் இருக்கார் இல்லையா, அவர் அருஞ்சோல்னு சொல்லி ஒரு மேகசின், மேகசின் வெப்சைட் ஒன்று நடத்திட்டு இருந்தார், நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், ஓகே. இப்போவும் இருக்கு. அது வந்து எப்படி அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சார்னா, லிட்ரேச்சர் பற்றி நான் பேசுகிறேன், தமிழ் இலக்கியம் பற்றி நான் ஓகே. பேசுகிறேன்னு சொல்லி அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாரு. அதை பற்றி தானே கட்டுரையெல்லாம் உள்ளே வரும். அதில் வந்து நல்லா தான் ஓகே. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நைஸாக அப்படியே ப்ரோ டிஎம்கே விஷயங்களை அது உள்ளே அப்படியே வந்து எடுத்துகிட்டு வருவார். சரியா? இது வந்து ஒரு நடுநிலை மேகசின், ஒரு லிட்ரேச்சர் மேகசின் மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இங்கே நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டு புக் ஃபேரில் கொடுத்தாங்க, அவருக்கு ஓகே. அவார்ட்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் இவர் இப்போ ஃபுல் டைம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்துட்டார், நியூஸ் சேனல் வந்துட்டாரா. ம். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை மக்களுக்கு தெரியாமலே உள்ள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? எல்லா சேனல்லையுமே அப்படியே கம்யூனிஸ்ட் ஈகோ சிஸ்டமில் உள்ளவங்க ப்ளஸ் இவங்க இது ப்ரோ டிஎம்கே திமுகவில் உள்ள ஆட்களை வந்து இவங்க அவார்டு கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும்போது அவர் எப்படி நியூட்ரலாக பேசுவார் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்? அரசாங்கம் அவங்களுக்கு, திமுக அவங்களுக்கு அவார்டு தராங்க, அவார்டு கொடுத்து அவங்கள பேச வைக்கிறாங்க. அப்போ இவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு நியூட்ரலான மக்களுக்கான விஷயமே இல்லை. இவங்க எல்லாருமே திமுகக்காக தான் வேலை பார்க்குறாங்க, இவங்க எல்லாம் திமுக சேனல் தான் இல்லையா? ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு தேவை நமக்கு உண்டு. அப்போது இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ் நமக்கு இருக்குது. மஸ்க்கு அவர் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நிறையா நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, நம்மளுடைய கருத்துக்களை நம்ம அங்கே பேச முடியும். அதில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாற்றம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து கொண்டு வரணும், அதுக்கு நம்ம பேசணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்களுடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம தான் அதை எடுத்து பண்ணணும், நம்ம தான் அதை எடுத்து பேசணும் அப்படின்றது முக்கியம். கரெக்ட். நீங்க இந்த தமிழ் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படின்றது தெரியல. பட் ம். நான் வந்து விஸ்காம் படிச்சேன் இல்லையா? ம். விஸ்காம் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது எனக்கு புதிய தலைமுறையில கேம்பஸ் மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ம். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரியாரிய சிந்தனை இருக்கணும், ம். கம்யூனிச சிந்தனை இருக்கணும். ஆமா. நீங்க ஒரு மீடியா சேனல்ல நீங்க போய் சேரணும்னாலே உங்களுக்கு வந்து அந்த பெரியாரிய சிந்தனை இருக்கணும், கம்யூனிச சிந்தனை இருக்கணும், ஆன்டி நேஷனலிசமா இருக்கணும். ஒரே பாயிண்ட், இங்க வந்து அப்படிதான். சொல்லுங்க ப்ரோ. மதன் ரவிச்சந்தர் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசியிருப்பாரு. மதன் ரவிச்சந்திரன் மீடியாவில் அவர் சொன்னார், நான் மீடியாவுக்குள்ளே வரணும்னா என்னை பார்த்து கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ பெரியாரிஸ்டா? அப்படி தான் முதல்ல கேட்டு அவரை வேலைக்கே வந்து எடுத்தாங்களாம். அவர் பேசியிருப்பார். நீங்கள் சொல்லுங்க. உண்மைதான் ப்ரோ. இது வந்து எனக்கே தெரியுமே. நான் இது அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கலனால தான் நான் மும்பை போயிட்டேன். போடா உங்ககிட்ட எவன்டா, அதுவும் சம்பளம் வெறும் 4000 ரூபாய் தான். செமஸ்டருக்கு நான் 28,000 ரூபாய் 30,000 ரூபாய் கட்டிட்டு இவன்கிட்ட 4,000 ரூபாய் 3,000 ரூபாய் எதுவுமே கிடையாது, வெறும் 4,000 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. இதுல அவனுங்க கொத்தடிமை வேலை வர நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இதனாலதான் நான் இந்த பக்கம், இந்த மீடியா பக்கமே நான் வரல. இந்த மீடியாலயே பாத்தீங்கன்னா ப்ரோ ஒரு 4-5 ஆர்கனைசேஷன் இருக்கு. இது வந்து தீவிர கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் இது எல்லாமே. இப்போ ரெட்பிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிலிக்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, அவரு, அப்புறமா இந்த கார்த்திகை செல்வனா கார்த்திகேயன் இப்ப நியூஸ் 18ல இருக்கான் இல்லையா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் வந்திருக்காங்களாமா. இந்த விஷயத்த பிலிக்ஸே சொல்லியிருக்காரு. இது வந்து தீவிர இந்த கம்யூனிச சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். நாங்க வந்து அங்க ட்ரெயின் ஆகும் பொழுதே இத மாதிரி சொல்லிதான் எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்றதே அவரே சொல்லியிருக்காரு. சோ இவங்க இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுதே இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் ஆயிட்டு தான் வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெயின் வாஷ்டு பண்ணப்பட்டு தான் உள்ளே வராங்க. ஆன்டி நேஷனலிசமா ஆகுறாங்க, கம்யூனிசமா வராங்க. திராவிட கொள்கை, அந்த பெரியாரிய கொள்கை இதெல்லாம் ஏத்துக்கிட்ட அப்புறமா தான் அவங்க உள்ளே வராங்க ப்ரோ. அதனாலதான் பாருங்களேன், தமிழக ஊடகங்கள், இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெர்னலிஸ்டும் பாத்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்படிதான். எல்லாரும் பேசுறது நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும்.
ம். ஆமா. ஈவேரா குறித்து பேசுறதாகட்டும் சரி, திராவிடம் குறித்து பேசுறதாகட்டும் சரி, இந்த கம்யூனிச கொள்கை குறித்து பேசுறதாகட்டும் சரி, நீங்க மாதேஷ் பேசுறதும், தேவேந்திரன் பழனிசாமி பேசுறதும், கார்த்திகை செல்வன் பேசுறதும், கார்த்திகேயன் பேசுறதும், அப்புறமா இந்த குணா பேசுறதும், சீப்பு செந்தில் பேசுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாரி தான் இருக்கும். ஆமா. அவங்க ம். ஒரே மாரி தான் பேசுவாங்க. ஏன்னா, அவங்க ட்ரெயின் ஆயிட்டு வரக்கூடிய இடமே அப்படிதான் இருக்கு. இங்க இருக்கிற மீடியா ஆர்கனைசேஷன் எல்லாமே அந்த ஒரு கிளப்புக்குள்ள போனா தான் உங்களுக்கு மீடியாக்குள்ள என்ட்ரியே இருக்கும். சோ அந்த கிளப்புக்குள்ள வரதுக்கான தகுதிகள் இப்படி இருக்கும் பொழுது, அவங்க அப்படித்தானே ட்ரெயின் ஆயிட்டு வருவாங்க. அவங்க அவங்க எப்படி மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நே தேசியவாதிகளா இருப்பாங்க. உண்மையான செய்திகள வெளிய போடுவாங்க. கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்ட். இப்போ 2 வீக்ஸ் முன்னால கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இவங்க ஒரு ஈவெண்ட் ஒண்ணு பண்ணாங்க ஆஹா. இல்லையா? அந்த ஈவெண்ட்ல அந்த ம். அந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து நம்ம சிஎம் இருக்காரு. அண்ட் அந்த ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து ஒரு 2 ரோ ம். பின்னால போய் பார்த்தீங்கன்னா, இவரு கார்த்திகை செல்வன் இருக்காரு. அண்ட் லக்ஷ்மின்னு ம். சொல்லி ஒரு ஜர்னலிஸ்ட். அவங்களும் ஒரு நடுநிலை ஜர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க அவங்கள. அதுக்கப்புறம் இந்த இந்த ஆளுநர் விஷயம் பேசுனாங்களா அவங்களா? ஆ விஜய் பத்தி ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்களே. ஆளுநர் இப்ப கூட ஒரு ஃபேக் நியூஸ் அதான் போட்டாங்க ப்ரோ தெரியுமா? ஆளுநர் அவ ஆளுநர் வந்து என் கன்னத்தை கிள்ளிட்டாரு சொல்லிட்டு அவங்க பன்வரிலால் புரோஹித் பத்தி கரெக்ட், கரெக்ட், பேசியிருந்தாங்க. அவங்க கரெக்ட், தானே? கரெக்ட். அந்த மேடம். அவங்க ம். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே. இந்த ஒயர்ல வேலை பார்க்குறவங்க, இந்த பிரிண்ட்ல வேலை பார்க்குறவங்க, ம். இந்த மாதிரி "ஏய் நீ ஏன்டா இங்க வந்த?" அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா இவங்க நியூஸ்ல ம். பேசுறது பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நடுநிலையா பேசுற மாரியே பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு ம். அந்த ஈவென்ட்ல என்ன வேலை அப்படின்றது நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா? ஒரு எஜுகேஷனல் ம். புரோகிராம், குழந்தைங்கள வந்து ஹானர் பண்ற ஒரு புரோகிராம்ல இவங்களுக்கு என்ன வேலை? அப்போ ம். ஒரு கம்ப்ளீட் ஈக்கோ சிஸ்டம் இங்க வந்து வேலை பார்க்குது. ஜர்னலிசம் ம். அண்ட் பப்ளிகேஷன். இப்போ இந்த ஜர்னலிஸ்ட்ல உள்ளவங்க வந்து அவங்க தான் வந்து புக்ஸ் ஃபிலிம் வந்து இங்க இண்டஸ்ட்ரி. ஆ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி 3 விஷயம். ஆமா நீங்க சொன்ன மாரி ம். ஜர்னலிசம், பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி 3மே வந்து இங்க வந்து கனெக்டட் தான். இந்த 3மே ஒரே ஒரு ஈக்கோ ம். சிஸ்டம் கீழ தான் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊர்ல உள்ள ஒரு சாபக்கேடு என்னன்னா, இங்க வந்து புக்ஸ் எழுதுறவங்க யாருன்னா, ஜர்னலிஸ்ட் தான் இங்க வந்து புக் எழுதுவாங்க. ஓகேவா? ம். இப்போ நீங்க ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அ ஒரு காலேஜ்ல அவங்க லெக்சரரா இருப்பாங்க. அவங்க ஒரு புக் எழுதுவாங்க. இங்க அப்படி கிடையவே கிடையாது. ஆ ஓகே. இங்க புக்ஸ் எழுதுற ஆளுங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த வரலாறு மாரி எழுதுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ம். ஜர்னலிஸ்ட் தான். அப்ப இந்த ஜர்னலிஸ்ட் யாரு? அவங்க திமுக. அப்போ இ அப்போ இவங்க புக் எழுதுறாங்கல்ல, புக் எழுதுற அந்த பப்ளிஷிங் கம்பெனி யார் வச்சிருக்கா? ஃபுல்லா கம்யூனிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்போ இவங்க எழுதுற புக் மட்டும் தான் பப்ளிஷே ஆகும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புக்க வந்து வெளியிடுறதுக்கு சினிமாக்காரங்கள வந்து கூட்டு வருவாங்க. இவரு மனுஷபுத்திரன் வந்து ம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால அவருடைய கவிதை தொகுப்ப வந்து அவர் ரிலீஸ் பண்ணாரு. புக் ஃபேர்ல வச்சு. ம். அதுக்கு அ ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. பவானி சங்கர். கரெக்ட். ம். அவங்கள வச்சு இவரு அந்த புக்க வந்து லான்ச் பண்ணாரு. அப்ப பாருங்களேன், ம். மனுஷபுத்திரன் ஒரு ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்றவர். ஆனா, அவரு பக்கா திமுக. அவரு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்க வந்து பப்ளிஷ் பண்ற ஃபங்ஷன்ல இவங்க வராங்க. பவானி சங்கர் வராங்க. அப்ப இந்த 3மே ஒன்றோடு ஒன்று இணைந்த விஷயம் தான் நம்ம ஊர பொறுத்தவரைக்கும். இல்லையா? கரெக்ட். அப்போ இந்த 3மே இது வந்து சேம். ஃபண்டமெண்டல் ப்ரோ இவங்கள்து. ஆமா உண்ம. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் அதான். இந்த 3மே சேம் ஈக்கோ சிஸ்டம் கீழ ஒரே ஐடியாலஜி கீழ இவங்க ஆப்பரேட் ஆகுறாங்க. இவங்க யாருமே நியூட்ரல் அப்படின்றதே கிடையாது. இவங்களுடைய வேலையே திமுகவினுடைய கொள்கையை பரப்புறது மட்டும் தான். இவங்கலாம் திமுகவினுடைய கொள்கை பரப்பு ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாருமே. கடைசியாக நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அப்புறம் நீங்க ம். பேசிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 25 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். என்னன்னா, அ அட்வொகேட் ஜெய்சாய் தீபக் இருக்காரு இல்லையா? ம். அட்வொகேட் அண்ட் ரைட்டர், சாய் தீபக். ஆத்தர். அவர் சாய் தீபக் சாரி. ம். ம். ஜெய்சாய் தீபக். ம். ம். அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது டிராவிடியன் அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சூப்பரா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா, மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகள் வந்து ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக. பட் டிராவிடியன் அவங்க கையில எடுத்தது வந்து பென் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ம். அதாவது ஊடகத்துறைய வந்து அவங்க டோட்டலா அவங்களுடைய கண்ட்ரோல்ல ஆரம்பத்துல இருந்தே வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த பிரிண்ட் மீடியா தானே. ம். ஆமா. சோ பிரிண்ட் மீடியா ஓவராலா அவங்க கையில தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அது அப்படியே ரேடியோவா வரும்பொழுது, ரேடியோவ கூட அவங்க ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் சேட்டலைட் சேனல்ஸ் வரும்போது சன் சன் டிவிலாம் வந்து சேட்டலைட்ட மொத்தமா அவங்க வசப்படுத்திட்டாங்க.
ஸோ இவங்க எந்தெந்த விஷயம் ஊடகம், அதாவது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், பப்ளிக் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா, பப்ளிக்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம், அந்த மீடியேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எப்பவுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய பெண்ணு தான் அவங்களுடைய வெப்பனு. அவங்க வந்து மக்களை எப்படி அவங்க மோல்டு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பெண் தான், அவங்களுடைய எழுத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம இப்போ பேசின விஷயம்லாம் நீ வச்சுட்டு அந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும் சரி, இந்த ரேடியோ, இந்த ஏர் மீடியாவாகட்டும் சரி, அப்புறம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் சரி, இப்போ சோஷியல் மீடியாவாகட்டும் சரி, எல்லாத்தையுமே இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இந்த பிக் ஸ்கிரீன்ஸ், வெள்ளித்திரை சொல்லுவாங்க இல்லையா, பிலிம் இண்டஸ்ட்ரி, அதையும் அவங்களுடைய கையில தான் வச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா அவங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. மக்கள் எதை பார்க்கணும், மக்கள் எதை கேட்கணும், மக்கள் எதை நினைக்கணும், எந்த விஷயத்த அவங்க யோசிக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே டிசைட் பண்றது இந்த ஒரு டிராவிடியன் ஈகோ சிஸ்டம் தான் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த நாம இங்க சொல்லியாகணும். ஏன்னா அவர் அப்போ சொன்னது இப்போ வரைக்கும் அது சரியா தான் இருக்கு பாருங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த டிராவிடியன் ஈகோ சிஸ்டம் இப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. ரைட். இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வி கேன் க்ளோஸ் இட். 2011ல் புதிய தலைமுறை லான்ச் பண்ணுறாங்க, ஓகேவா? அதுக்கு முன்னால் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்த நியூஸ் மீடியான்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நான் சொல்கிறது வந்து 24 மணி நேரமும் நியூஸ் போடுற ஒரே ஒரு சேனல் வந்து சன் நியூஸ் மட்டும்தான். மற்ற சேனலில் வந்து அவங்க ப்ரைம் டைமில் நியூஸ் போடுவாங்க, 1/2 hour போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் 24 hours நியூஸ் போடுற ஒரே சேனல் வந்து அவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் சேனல்ஸ் எல்லாமே. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு யாரையுமே வர விடலை ஃபஸ்ட்டு, ஓகேவா? நியூஸ் கேட்குறியா, நான் சொல்கிறது தான் நியூஸ் அப்படின்றது தான் இங்கே ஒரு விஷயமா இங்கே வந்து மாற்றப்பட்டுச்சு. அப்போ சன் நியூஸ் இப்போ ஏர்லி 2000s அந்த பீரியடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது நியூஸ் ஏதாவது பார்க்கணுன்னா அங்கே தான் போய் ஆகணும். அப்போது இவங்க எல்லாத்தையுமே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு யாரையும் வளர விடாமல் இவங்க அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இவங்களுடைய கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, இவங்க சொல்கிறது தான் உண்மை. இவங்க வந்து அம்பானி வந்து மொனாப்புலியாக பண்ணுறாரு, அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லா பிஸ்னஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியாக சரி, இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் யார் மேனேஜ் பண்ணுறா? ஒரே ஒரு கம்பெனி. அதே மாதிரி மீடியா, அதுவும் இவங்களுடைய ஐடியாலஜி சார்ந்த விஷயம் தான். அப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து மொனாப்பலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு பாலிசியாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபாசிசம் உடைய ஒரு அடிப்படை கூறு வந்து மொனாப்பலைசேஷன். ஒரு விஷயத்த ஒருத்தங்க மட்டும்தான் அவங்க வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பிடியில் அது இருக்கும். அப்போ உண்மையான ஃபாசிஸ்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க வந்து நம்மளை ஃபாசிஸ்ட்டும்பாங்க. அதான் இங்கே உள்ள ஒரு அயனி. எஸ், இதான் விந்தையிலும் விந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விந்தை, இந்த ஒரு விந்தை தான். ஆமாம், ரைட். ஸோ பார்ப்போம் என்னைக்கு இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்றத பொறுமையாக பொறுத்து பார்ப்போம். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களுடைய டைம் ஒதுக்கி நம்ம இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதுக்கு. மறுபடியும் நம்ம இன்னொரு மோசமான இல்லைனா பயங்கரமான டாபிக் எடுத்து பேசுவோம். நன்றி ப்ரோ, ஜெய்ஹிந்த். நன்றி பிரதர், ஜெய்ஹிந்த்.